வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்க முடியாத வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜின் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸ்க்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி இதை வந்து நம்ம கிராப் பண்ணணும். ஸோ அதுக்கு ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபோட்டோ வந்து கரெக்டாக வந்து நான் கிராப் உங்களுடைய ஃபேஸ் மட்டும் கவர் ஆகிற மாதிரி மட்டும் இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும் கரெக்டாக உங்களோட ஃபேஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டு இப்போ ரைட் சைடே பாருங்கள் அந்த கிராப்பிங் கீழே மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனபிள் பண்ணிக்கோங்க. அது கீழே ஷேப்பை கிளிக் பண்ணுங்கள். ஷேப்பில் அந்த செகண்ட் ஷேப்பை கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ கொடுத்துட்டு அதோட சைஸை வந்து இருங்க 1 மினிட். ஸோ ஃபுல்லாகவே பேக்கில் வந்துடுங்க. இப்போ ஃபுல்லாக பேக்கில் வந்துட்டு அதை வந்து இந்த மாதிரி சைஸை கம்மி பண்ணி இப்போ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக அந்த மியூசிக் பிளேயர் அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த மியூசிக் பிளேயர் இது தேவையோ ஃபோட்டோஸு அந்த அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிங்க. ஸோ இப்போ பார்க்குறப்ப உங்களோட ஃபோட்டோஸோட சைஸ் வந்து கரெக்டாக பார்க்க ஒரு சின்ன சைஸில் இருக்கும். பட் வீடியோவை நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு பார்க்குறப்ப உங்களோட ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக பெருசாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ஷூ ஆகும். இப்போ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை நீங்கள் லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபோட்டோவை மட்டும் கரெக்டாக வந்து அந்த மியூசிக் அந்த இதில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி செட் பண்ணிட்டு கரெக்டாக சென்ட்ரலில் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. சென்ட்ரலில் இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு கோடு மாதிரி வந்து ஷோ ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சென்டரில் அந்த கோடு உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் பார்க்க கரெக்டாக இருக்கும். இப்போ எகைன் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் ஸோ இதில் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அதை செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டு எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்து பிக் அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -100 கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு மேலேயே பாருங்கள் உங்களுக்கு ஓவரால் அனிமேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் பல்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளிங்க் ஆகி ஷோ ஆகும். ஒரு ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் இன்னொரு ஃபோட்டோ கலர்ஃபுல்லாகவும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ டிக் ஐக்கானை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஓல்டு மூவி எஃபெக்ட்னு வந்து கொடுத்துருவேன். ஸோ அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. இப்போது அப்படியே பேக்கில் வந்துடுங்க. ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ வந்து கரெக்டாக வந்து ஓல்டு மூவி எஃபெக்ட் மாதிரியே வந்து ப்ளே ஆகும். ஸோ நான் சொன்ன மாதிரிலாம் அந்த ஃபோட்டோ கரெக்டாக வந்து கிராப் பண்ணி அந்த ஷேப்லாம் அந்த ஷேப்பு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்பையுமே பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேலேயும் கீழேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் எதாவது டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே விட்டுறதா இருந்தாலும் பிளாங்காக விட்டிங்கனாலே உங்களுக்கு பார்க்க கரெக்டாக தான் வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதா தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விஷஸ். இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆட் பண்ணது எல்லாமே கரெக்டாக ப்ளே ஆகுது அப்படின்ட்டு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம வந்து மேக் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் வீடியோ வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.